நீங்க யாரு, இலங்கை அரசியல் பயணத்துல உங்களோட பங்களிப்புகள் என்னென்ன இருக்கு அப்படின்றது நம்மளோட நேயர்களுக்காக பகிர்ந்துக்கோங்க. யார் இலங்கையில் ஏற்பட்ட பிரச்சனை சிங்கள மக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்பதனை விட தமிழ் மக்களுக்கான பிரச்சனை. இந்த தமிழ் மக்களுக்கான பிரச்சனை இந்திய தேசத்தில் அன்றைய சூழலில் ஏறக்குறைய 7 கோடி மக்கள் வாழ்கின்ற தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை திம்பு மகாநாட்டில் ஏற்பட்ட 4 அம்ச கோரிக்கையாவது இலங்கை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் போராடியவர். இதனுடைய ஒட்டுமொத்தமான விளைவு இலங்கை இந்திய ஒப்பந்தம் வந்த பொழுது நாங்கள் அதனை முழுமையாக ஆதரித்தோம். முழுமையாக ஆதரித்ததனாக 302 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். சிங்களவர்களும் செத்திருக்கிறார்கள். தொழிலை இழக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துவிட்டது. இருப்பினும் நாங்கள் நவசமஜமாஜ கட்சியின் ஒரு மிக பெரும் சக்தியாக அந்த காலகட்டங்களில் நாங்கள் இயங்கினோம். எங்களுடைய 78ஆம் ஆண்டு கால பகுதியில் நடைபெற்ற எங்களுடைய கட்சி மகாநாட்டில் இந்த நாட்டில் புறையோடி போயிருந்த ஏறக்குறைய அந்த காலங்களிலே 40 வருடங்களுக்கு மேலாக இருந்த சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு. இப்போ ஆயுதமேந்தி போராட வேண்டிய சூழல் அவர்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னீங்கயா. அந்த ஆயுதமேந்திய போராட்டத்துக்கு பின்பாவது இப்போ தமிழர்களின் நிலை அங்க எப்படி இருக்கு அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கு. முதலாவது ஆரம்ப கால அரசியல் போராட்டம் தோல்வி, ஆயுத போராட்டம் மௌனிப்பு. இப்பொழுது சமாதானமும் முழுமையான சமாதானமும் ஏற்படவில்லை, தீர்வும் கட்டவில்லை. இப்போ தமிழர்களின் நிலை, தமிழர்களுடைய நிலைமை இன்றும் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வேண்டும் இனமானம் மீண்டும் என்ற தொடர் முழக்கங்களை முன்வைத்திருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களின் தற்போதைய நிலை குறித்த நிறைய தகவல்களை நம்ம கூட இன்னைக்கு பகிர்ந்துக்கிறதுக்காக இலங்கை தமிழ் புத்திஸ்ட் காங்கிரஸ் இந்நாள் தலைவரும் நீண்ட கால இடதுசாரி செயல்பாட்டாளராகவும் இருக்கக்கூடிய சிதம்பரம் மோகன் ஐயா அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்க யாரு, இலங்கை அரசியல் பயணத்துல உங்களோட பங்களிப்புகள் என்னென்ன இருக்கு அப்படின்றது நம்மளோட நேயர்களுக்காக பகிர்ந்துக்கோங்க ஐயா. முதலாவதாக இலங்கை மக்களின் சார்பாகவும் விசேடமாக தமிழ் மக்களின் சார்பாகவும் உலகத்தில் வாழுகின்ற 84 நாடுகளில் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்களின் சார்பாகவும் இந்த இந்திய தேசத்தில் உங்களுடைய இந்த தமிழ் வலையமைப்புக்கு முதலாவதாக என்னுடைய வாழ்த்தை கூற விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் 70 வயதை அன்பிக்கின்ற இந்த காலகட்டத்தில் நான் ஒரு நீண்ட கால இடதுசாரி பாரம்பரியத்தை கொண்டவன். இலங்கையினுடைய அரசியலிலே ஏறக்குறைய 40 வருடங்களுக்கு முன்பதாக 77ஆம் ஆண்டு வரைக்கும் இலங்கையினுடைய அரசியலமைப்பை மாற்றி போட்ட இலங்கையினுடைய JR ஜெயவர்தன் அவர்களுடைய ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி காலம். 77ஆம் ஆண்டு 6 பெரும்பான்மையை கொன்ற அந்த காலகட்டத்தில் அவருடைய அரசியலுடைய பயணத்தில் ஆண்களை பெண்களாகவும் பெண்களை ஆண்களாகவும் மாற்ற முடியாது என்ற சூழலில் இருந்த அவருடைய அந்த திறந்த பொருளாதார கொள்கைக்கு எதிராக முதலாவதாக போராடியவன், முதலாவது பாகத்தில் போராடியவர்களில் ஒருவன் என்ற வகையில் அந்த காலகட்டங்களில் நாங்கள் அந்த ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிராக இடதுசாரிகளாக என்னுடைய இளமையான காலத்தில் கலாநிதி விக்ரம்பாவு கருணாரத்ன, வாசுதேவ நாணயக்கார, சுனந்த தேசப்பிரிய, பேரிஸ்டர் அண்ணாமலை, குமார் டேவிட், நான் போன்றவர்கள் நவசமஜமாஜ கட்சியில் இணைந்து முதலாவதாகவே அந்த திறந்த பொருளாதாரத்துக்கு எதிராக போராடியவர்கள். அந்த போராட்டத்தின் காலத்தில் நான் ஒரு ஆசிரியராக இருந்த போதிலும் இந்த அரசியல் யாப்பு, இந்த அரசியல் அமைப்பு, இந்த திறந்த பொருளாதாரத்துடைய தாக்கம் தமிழ் மக்களை, சிறுபான்மை மக்களை, இந்த நாட்டை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்று விஞ்ஞானவியல் ரீதியாக அரசியலை நாங்கள் அந்த காலத்தில் புரிந்து கொண்ட வகையில் எதிர்த்தோம். அதனுடைய பயனாக விக்ரம்பாவு கருணாரத்ன அவர்களுக்கு மட்டுமல்ல, எங்கள் எல்லோருக்கும் தொழிலை இழக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துவிட்டது. இருப்பினும் நாங்கள் நவசமஜமாஜ கட்சியின் ஒரு மிக பெரும் சக்தியாக அந்த காலகட்டங்களில் நாங்கள் இயங்கினோம். எங்களுடைய 78ஆம் ஆண்டு கால பகுதியில் நடைபெற்ற எங்களுடைய கட்சி மகாநாட்டில் இந்த நாட்டில் புறையோடி போயிருந்த ஏறக்குறைய அந்த காலங்களிலே 40 வருடங்களுக்கு மேலாக இருந்த சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு. அந்த மக்கள் தங்களுடைய நிர்ணய உரிமையை தாங்களே அங்கீகரிக்க வேண்டும். சுயநிர்ணய உரிமை தமிழ் மக்களுக்கு உண்டு என்று மகாநாட்டிலே தீர்மானம் எடுத்தவர்கள். ஆகவே இன்று வரையும் கூட அந்த நிலையில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஒரு நாட்டின் எந்த இனமும் தன்னுடைய உரிமையை தான் ஏற்றுக்கொண்டு அதனை ஏனையவர்கள் அங்கீகரிக்க வேண்டுமே தவிர உரிமை அவர்களுக்கானது.
அதனை அங்கீகரிப்பது ஏனையவர்களுக்கானது. ஆகவே சுயநிர்ணய உரிமை உண்டு என்று தமிழர்களுக்காக நாங்கள் போராடியவர்கள். அது மட்டுமல்ல, நீண்ட கால போராட்டத்தில் நாங்கள் இராணுவ தாக்குதலுக்கு உட்பட்டு நான் 6 முறை சிறையில் இருந்திருக்கிறேன். இவ்வாறெல்லாம் இருந்த பின்பும் கூட அதனுடைய ஒரு பகுதி திம்பு மகாநாட்டுக்கு பிற்பட்ட காலத்தில் திம்பு மகாநாட்டில் ஏற்பட்ட 4 அம்ச கோரிக்கையாவது இலங்கை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் போராடியவர்கள். இதனுடைய ஒட்டுமொத்தமான விளைவு இலங்கை இந்திய ஒப்பந்தம் வந்த பொழுது நாங்கள் அதனை முழுமையாக ஆதரித்தோம். முழுமையாக ஆதரித்ததனாக 302 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். சிங்களவர்களும் செத்திருக்கிறார்கள். தமிழர்கள் ஒருவரை தவிர இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை ஆதரித்த சிங்கள இடதுசாரி தோழர்கள் மௌனிக்கப்பட்டிருக்கிறார்கள். தன்னின மக்களையே கொஞ்சம் குவிச்சிருக்காங்க. ஆகவே இதுதான் உண்மை. ஆகவே இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்பது இலங்கை மக்களுடைய ஒப்பந்தம். அதனை இலங்கை வாழ் நிரந்தரமான சமாதானத்தை ஏற்றுக்கொண்ட சிங்கள மக்களினதும் தமிழ் மக்கள் தங்களுக்கான தீர்வுக்கான ஒரு முதலாவது படி என்ற வகையிலும் இருவரும் ஆதரித்தார்கள். இந்த 13வது அரசியல் யாப்பு என்பது அல்லது சீர்திருத்தம் என்பது இலங்கையை ஒரு தேசிய நிலையில் ஒரு சமமாக வைத்திருக்கின்ற ஒரு மிக சிறந்த ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தில் குறைபாடுகள் இருக்கலாம், ஆனாலும் 2 அரசாங்கங்கள் செய்த ஒப்பந்தமே தவிர 2 அரசியல்வாதிகள் செய்த ஒப்பந்தம் அல்ல. இது மக்கள் என்றும் தவறாக விளங்கிக் கொள்கிறார்கள். இந்திய அரசியல்வாதிகளும் அப்படி அல்ல. இலங்கையில் ஏற்பட்ட பிரச்சனை சிங்கள மக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்பதனை விட தமிழ் மக்களுக்கான பிரச்சனை. இந்த தமிழ் மக்களுக்கான பிரச்சனை இந்திய தேசத்தில் அன்றைய சூழலில் ஏறக்குறைய 7 கோடி மக்கள் வாழ்கின்ற தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை ஒட்டியதாக இருந்ததனால் இந்தியாவும் இந்த பிரச்சனையில் தலையிட வேண்டிய ஒரு காலகட்டம். அண்டைய நாட்டு பிரச்சனையில் இந்தியா தலையிடாமல் இருக்கவே முடியாது. அதுக்கு விசேட காரணம், இந்தியா ஒரு ஒன்றுபட்ட தேசத்தினுள் தமிழகம் என்பது, தமிழ்நாடு என்பது 2வது பெரிய மாநிலம். இந்த மக்கள், தமிழக மக்கள் ஒரு மிகச்சிறந்த மக்கள். இவர்கள் இந்தியர்களாகவே வாழ விரும்புபவர்கள். இந்தியவர்களாகவே வாழ வருகின்ற இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரு தொப்புள் கொடி உறவான இலங்கை மக்களுடைய பிரச்சனை, இனப்பிரச்சனை என்பது இந்தியாவின் பிரச்சனை. ஆகவே இதனை தீர்க்க வேண்டிய ஒரு கடற்பாடும் கடமையும் இந்திய அரசுக்கு இருந்ததனால் இந்த இது ஏற்பட்டது. அதுக்கு முதலும் நாங்கள் கூற வேண்டும், 36 வருடங்கள் அரசியல் போராட்டம், தமிழ் மக்களுடைய அரசியல் போராட்டம், 30 வருட விரும்பாமலோ அவங்க ஏற்றுக்கொண்ட ஆயுத போராட்டம். இந்த 2 போராட்டங்களும் தோல்வியிலேயே தான் முடிந்திருக்கிறது. நான் சொல்ல மாட்டேன், ஒருபோதும் சொல்ல வரவில்லை இலங்கையினுடைய ஆயுத போராட்டம் நியாயமானது என்று. அது வேறு விடயம். ஆனால் ஆயுதம் தூக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய சூழல் வளர்ந்திருக்கிறது. நாங்கள் அன்னை வயலில் கூறியது போல் அவர்கள் வாழ்ந்த காலம் அத்தகைய சூழலானது. ஆகவே 13வது அரசியலாப்பு வரைக்கும் அவர்கள் போராடினார்கள். 13வது கிடைத்தது. அந்த 13வது அரசியலாப்பு கிடைக்கின்ற பொழுது வடகிழக்குக்கு இணைந்த ஒரு மாகாண சபையை உருவாக்க வேண்டும் என்பதை தான் ஒப்பந்தமே தவிர முழு இலங்கைக்கானதும் அல்ல. ஆனால் என்ன நடந்தது என்னென்றால், இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அதிகாரப்பரவின் மூலாதாரமாக இருந்த 13வது அரசியல் யாப்பு வடகிழக்கை தவிர ஏனைய மாகாணங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. இப்போ ஆயுதமேந்தி போராட வேண்டிய சூழல் அவர்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னீங்கயா. அந்த ஆயுதமேந்திய போராட்டத்துக்கு பின்பாவது இப்போ தமிழர்களின் நிலை அங்க எப்படி இருக்கு அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கு. முதலாவது ஆரம்ப கால அரசியல் போராட்டம் தோல்வி, ஆயுத போராட்டம் மௌனிப்பு. இப்பொழுது முழுமையான சமாதானமும் ஏற்படவில்லை, தீர்வும் கட்டவில்லை. தமிழர்களுடைய நிலைமை இன்றும் அவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. சர்வதேச அரசியல், இந்தியாவினுடைய நிலைப்பாடு, இலங்கையினுடைய நிலைப்பாடு, மேற்குலகினுடைய சூழ்ச்சி, இதற்கெல்லாம் ஏற்ற வகையில் தந்திரோபாயமான அரசியலை, ஜனநாயக ரீதியான அரசியலை, இனிமேலும் ஆயுதத்தை நம்பாத ஒரு அஹிம்சை ரீதியான சர்வதேசம் ஏற்றுக்கொண்ட அணுகுமுறையை கையாள வேண்டும். இப்போ பாத்தீங்கன்னா தமிழர்களோட நிலை இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க. இந்த நிலையில ஒரு தமிழ் சார்ந்த பாரம்பரியம் கொண்ட கட்சிகள் இல்லாம ஒரு சிங்களர்கள் சார்ந்த ஒரு ஜேவிபி கட்சி அப்படின்ற ஒரு கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க. இது தமிழர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும்? இது பின்னடைவு என்பதற்கு பதிலாக நாங்கள் இதனை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த வெற்றியானது மக்கள் விடுதலை முன்னணியை இலங்கை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பது அல்ல. ரணில் ராஜபக்ச அவர்களுடைய ஆட்சியில் நடந்த ஊழல்,
அவர்கள் செய்த கொடூர தன்மை விரக்தியின் காரணம் அதனை உணர்ந்து கொண்டு அங்கு இருந்த போராட்டக்காரர்கள், அது சிங்களத்தில் அறகலை என்று சொல்லுகின்ற அந்த இளைஞர்களுடைய ஒட்டுமொத்தமான போராட்டம், அந்த போராடிய மாணவர் அமைப்புகள் அடுத்த கட்டத்தை நகர்த்த முடியாத நிலையில் அதனுடைய பயனை மக்கள் விடுதலை முன்னணி ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் மக்கள் முன்னணியாக இருந்து இன்று பரிணாமம் பெற்று தேசிய மக்கள் சக்தியாக உருவெடுத்து ரணில் ராஜபக்ச அவர்களுக்கு எதிர்ப்பான ஒரு அலையினை அவர்கள் அந்த பக்கத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். சிங்கள மக்கள் உண்மையாகவே அவர்கள் நீண்ட காலமாக துன்பம் அடைந்ததனால் அதற்கு விமோசனம் என்று தேடிய நிலையில் அவர்கள் தேசிய மக்கள் சக்தியை ஆதரித்திருக்கிறார்கள். அதே போல் வட இலங்கையை பொறுத்தவரையில், வட இலங்கை என்றால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், வட இலங்கையில் மாத்திரமல்ல தமிழர்கள், வடகிழக்கில் மாத்திரமல்ல மத்திய மாகாணம், இலங்கையில் மத்திய மாகாணத்தில் இந்திய வம்சாவளி மலையக தமிழர்கள் ஏறக்குறைய 20 லட்சம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இரண்டு தரப்பு மக்களும், இலங்கையில் மத்திய மலைநாட்டில் வாழ்கின்ற இந்திய வம்சாவளி மலையக தமிழர்களும், தென் மாகாணத்தில் ஒரு சிறிய அளவில் வாழ்கின்ற இந்திய வம்சாவளி தமிழர்களும், வடகிழக்கிலே வாழ்கின்ற இலங்கை தமிழர்களும் ஒரு விரக்தி நிலையில் தள்ளப்பட்டுள்ளார்கள். பாரம்பரிய என்று சொல்லுகின்ற தமிழ் கட்சிகள் மத்திய அரசிற்கு ஒரு செயலையும் மாகாணங்களில் வாழ்கின்ற தங்களுடைய மக்களுக்கு ஒரு செய்தியையும் சொன்னதனுடைய விளைவை இன்று அவர்கள் அனுபவித்து விட்டார்கள். இதில் முக்கியமான பங்கு தமிழர்களுடைய வடகிழக்கில் பாரம்பரிய இடதுசாரி அல்ல, அரசியல் வளர்ச்சி பரிணாமம் தோல்வி அடைந்து விட்டது. அவர்கள் என்றுமே ஒரு யதார்த்த போக்கினை கையாளாததனுடைய விளைவு, வயதிலே முதிர்ந்த அரசியல் தலைவர்கள் விட்ட பிழை, இந்தியாவின் அவர்களுடைய அணுகுமுறை சரியாக இல்லாத அணுகுமுறை, இந்தியாவை பயன்படுத்தி கொண்ட விதம், ஒருபுறம் சர்வதேச ரீதியிலும் வடகிழக்கில் தமிழ் மக்கள் ரீதியிலும் அரசியல் தோல்வி பெற்றது. அதன் பின்பு இந்த தோல்வியின் தாக்கத்தை உணர்ந்த தமிழ் இளைஞர்கள் விரும்பியோ விரும்பாமலோ அவர்கள் ஒரு ஆயுத போராட்டத்தை நம்பி முன்னெடுத்தார்கள். ஆயுத போராட்டம் என்பது உபதந்திரமே தவிர ஆயுதம் என்பது விடிவு அல்ல, தீர்வும் அல்ல. ஆகவே அவர்கள் எதிர்பார்த்ததை எல்லாம் ஆயுதத்தின் மூலமாக தீர்வை பெறலாம் என்றால் அது தீர்வும் அல்ல. வன்முறை எதற்கும் தீர்வல்ல. அதற்கான சூழலும் சந்தர்ப்பமும் அவ்வாறு தான் அமைந்தது. ஆனால் இதற்கு எல்லாம் பிற்பட்ட காலத்தில் இப்பொழுது ஆயுத போராட்டமும் அல்ல, ஜனநாயக போராட்டமும் இல்லாத நிலையில் தமிழ் மக்களுக்கான தீர்வு என்ன என்று சிந்தித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் இந்த தென்னிலங்கையிலே உதிர்த்த இந்த தேசிய மக்கள் சக்தியானது அவர்களுடைய வலையமைப்பு, நாங்கள் எல்லாம் ஒன்று, ஒரே தேசம், ஒரே நாடு, ஒரே இனம் என்ற அந்த கோஷம், வலையமைப்புகள் மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தி இருக்கிறது. தமிழ் பத்திரிகைகளும் விசேடமாக அதற்கு கொடுத்த முன்னுரிமையும் அவர்களுடைய செயல்பாடும் தமிழ் இளைஞர்கள் மத்தியில், ஒரு கணிசமான இளைஞர்கள் மத்தியில், ஓரளவு படித்தவர்கள் மத்தியில் இந்த பாரம்பரிய கட்சிகள் தான் தமிழ் மக்களுக்கு உண்மையான விடயத்தை இன்று மறுக்கின்ற அமைப்பாக இருக்கின்றது என்று சொன்ன அந்த வார்த்தை ஜாலங்களும் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருக்கிறதே தவிர, இந்த தேசிய மக்கள் சக்தி கடந்த காலங்களில் அதனுடைய ஆரம்ப காலங்களில் என்ன செய்தது என்றதெல்லாம் தெரியாத இளைஞர்கள் தான் கூடுதலாக வாக்களித்திருக்கிறார். இப்போ இந்த ஒரு ஆட்சியோட வளர்ச்சி இலங்கைக்கு வளர்ச்சின்றீங்களா இல்ல வீழ்ச்சின்றீங்களா ஐயா? இந்த ஒரு மாற்று அமைப்பு தானே தவிர சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி, மேற்குலகம், இந்தியா, சீனா போன்ற நாடுகளில் கடந்த கால அரசாங்கங்கள் என்ன வழிமுறையை கைப்பற்றினார்களோ, என்ன வழிமுறையை பின்பற்றினார்களோ அதனை மீறி இவர்களுக்கு செல்ல முடியாத சூழல் இருப்பதனால் இந்த அரசாங்கமும் கடந்த கால உலக வங்கியை ஏற்றுக்கொண்டதனால், சர்வதேச நாணய நிதியத்தை ஏற்றுக்கொண்டதனால், கடன் வாங்குவதை நம்புவதனால் இந்த அரசாங்கத்தில் ஒரு பெரிய மாற்றம் உடனடியாக வரும் என்று எதிர்பார்க்க முடியாது. அதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். இந்த ஆட்சியாளர்களின் கடந்த கால நிலை தெரியாம தமிழ் இளைஞர்கள் வாக்களிக்கிறாங்க, ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சிருந்தீங்க. அந்த கடந்த கால நிலை என்ன அப்படின்றது ஓரளவுக்கு எங்களுக்கு தெரியும். பயங்கரவாத அமைப்பா இருந்தாங்க, தடை செய்யப்பட்ட ஒரு தீவிரவாத அமைப்பா இருந்தாங்க அப்படின்றது கொஞ்சம் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் நம்ம நேயர்களுக்காக நீங்க பகிர்ந்துக்கோங்க. கடந்த காலங்களில் ஏறக்குறைய ஒரு 40 வருடங்களுக்கு முன்பதாக இந்த மக்கள் விடுதலை முன்னணி, அதனுடைய ஆரம்ப கால தலைவர் என் சண்முகதாசன், அந்த சண்முகதாசன் தலைமையில் விடுதலையை பெற்று தர முடியாது என்று சிங்கள இளைஞர்களுடைய நம்பிக்கையில் விஜய் வீரா, லயனல் போப்பகே, உபதிச கமநாயக்க போன்ற விக்டர் ஐவன் போன்றவர்களெல்லாம் இருந்தார்கள். அந்த காலங்களில் அவர்கள் வைத்த கோரிக்கை, இலங்கை தாங்களுடைய சிங்கள பௌத்த நாடு,
இந்த நாடு ஒரு தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும் சொன்ன ஒரு 5வது வகுப்பில் அவர்கள் சொன்னது இந்திய விஸ்தரிப்புவாதம். இந்திய எங்களுடைய ஏகாதிபத்தியவாத சக்திகள் அவர்கள் இலங்கையை கைப்பற்ற முனைகிறார்கள். அவர்களுடைய கோடியாகவோ அவர்களுடைய பின்புறமாகவோ நாங்கள் இருக்க தயாரில்லை. பம்பாய் வெங்காயம் என்று சொல்லக்கூடாது, மைசூர் பருப்பு என்று சொல்லக்கூடாது என்றால் அந்த காலத்திலிருந்து அதன் சொன்னதனுடைய விளைவு அன்று மக்கள் விடுதலை முன்னணியில் சரமாரியாக இருந்த தமிழறிஞர்கள் எல்லாம் விலகி வெளியில் வந்து விட்டார்கள். அவர்களெல்லாம் ஏனைய இடதுசாரிகள் அமைப்புகளை பின்பற்றினார்கள், வலதுசாரி அமைப்புகளை எல்லாம் பின்பற்றினார்கள். ஆனால் அந்த போராட்டம் அவர்களுடைய 72ஆம் ஆண்டு கிளர்ச்சி, அது கிளர்ச்சி என்று தான் சொல்ல வேண்டும், கிளர்ச்சி. அதன் பின்பு 78ஆம் ஆண்டு 80ஆம் ஆண்டு 89ஆம் ஆண்டு நடந்த அவர்களுடைய போராட்டங்கள் எல்லாம் ஆயுத முனையில் சிங்கள அரசாங்கங்கள் அதனை நசுக்கிவிட்டது. அவர்கள் புத்திசாதுரியமாக ஒரு காரியத்தை செய்திருக்கிறார்கள், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அவர்கள் ஆயுத போராட்டத்தில் இருந்து விலகி நிரந்தரமான அரசியல் போராட்டத்துக்குள் சிங்கள அடிப்படை கிராம மக்கள் மத்தியில் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அந்த கிராம மக்கள் மத்தியில் தொடர்ந்து பல தோல்விகளை சந்தித்தும், ஏன் கடந்த ஜனாதிபதியாக ரணில் தெரிவு செய்யப்படுகிற காலத்தில் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஒரு 56 வாக்கும், ரணிலுக்கு 100க்கும் மேற்பட்ட வாக்குகளும், இவர்கள் வெறும் 3 வாக்குகளும் தான் கிடைத்தது. இதுதான் உண்மை. இவ்வளவு காலமும் கடந்து வந்த அந்த பாதையில் இருந்து இவர்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது அங்கே பல்கலைக்கழக மாணவர்களுடைய போராட்டம். அந்த சர்வதேச மாணவர்களுடைய போராட்டம், அறகிலை என்று சிங்களத்தில் கூறப்படுகின்ற தமிழிலே அந்த போராட்டம் மிகப்பெரிய போராட்டமாக பரிணாமம் எடுத்து அந்த நாட்டின் எங்களுடைய ஜனாதிபதியான கோட்டாபே ராஜபக்ச அவர்களை நாட்டை விட்டு துரத்தியது. 69 லட்சம் வாக்குகளால் வென்ற கோட்டாபே ராஜபக்ச அவர்களை இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் அமைப்பு பொது அமைப்பாக மாறி, மக்கள் அமைப்பாக மாறி, தமிழ் மக்களும் ஆதரிக்கின்ற ஒரு அமைப்பாக மாறி அந்த கோட்டாபே ராஜபக்ச அவர்களை நாட்டை விட்டு துரத்தியது. மிகப்பெரிய போராட்டத்தை அவர்கள் செய்தார்கள். கோட்டாபே ராஜபக்சவும் அவர்களும் இந்த நாட்டை விட்டு ஓட வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஆனால் கோட்டாபே ராஜபக்ச காலத்தில் இருந்த அந்த சூழலுக்கு எதிர்மாறாக ரணிலை ஜனாதிபதியாக்கக்கூடிய சர்வதேச வலையமைப்புகள், பின்னமைப்புகள் எல்லாம் சேர்ந்து சம்பந்தமே இல்லாத ஒருவரை ஜனாதிபதியாக ஆக்கிவிட்டது. இப்போ அவங்களுடைய அந்த கடந்த கால பயணம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் இப்போ முன்னெடுத்திருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் ஒரு புதுமை புகுக்கும் விதத்தில் தான் இருக்கிறதா பார்க்கப்படுது. என்னன்னா, மலையக பெண்களுக்கு ஒரு அங்கீகாரமே கிடைக்காம இருந்த ஒரு இலங்கை சூழல்ல இலங்கை அரசியல்ல மலையக பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க ஐயா? உண்மையாகவே இந்த விடயத்தை நாங்கள் வரவேற்றே ஆக வேண்டும். ஏனென்றால் மலையக மக்கள் தான் இலங்கையினுடைய முதுகெலும்பு. எங்களுடைய காலத்தில் சொல்லுவார்கள், நாங்கள் இளைஞர்களாக இருந்த காலத்தில், இலங்கை மக்கள் நிமிர்ந்திருப்பதற்கான காரணம் மலையக பெண்கள் குனிந்திருப்பதனால்தான். இலங்கைக்கு வரைபடம் விஞ்ஞானவியல் ரீதியில் எவ்வாறு வரைந்தாலும் அந்த மலையக பெண்களுடைய நகங்கள் தான் இந்த வரைபடத்தையே கீறியிருக்கிறது. எங்களுடைய தேசம் எந்த அளவுக்கு நீளம் அகலம் என்று நாங்கள் அடிமட்டத்தில் அளந்தாலும் அந்த மக்கள் வைத்திருக்கின்ற அந்த தேயிலையிலே வைத்திருக்கின்ற களிகள் தான் எங்களுடைய தேசத்தை அளந்திருக்கிறது. மிகச்சிறந்த எங்களுடைய நாட்டை வழி நடத்திய அல்லது இதுவரை காலமும் நாங்கள் உடுத்துகின்ற ஆடையிலிருந்து சகலமும் அந்த இந்திய வம்சாவளி மலையக தோட்ட தொழிலாளர் எங்களுடைய அந்த சகோதரிகளுடைய உடலமைப்பு தான், அவர்களுடைய கட்டமைப்பு தான், அவர்களுடைய துன்பம்தான். ஆனால் 80% வாழ்கின்ற அந்த மலையக தோட்ட தொழிலாளர் பெண் தொழிலாளிகளை 100 வருடங்கள் ஆண்ட இலங்கை தொழிலாளர் காங்கிரஸாக இருக்கட்டும், அல்லது ஜனநாயக தொழிலாளர் காங்கிரஸாக இருக்கட்டும், அல்லது அமரர் சந்திரசேகரனுடைய மலையக மக்கள் முன்னணியாக இருக்கட்டும், அல்லது தேசிய முற்போக்கு கூட்டணியின் மனோகணேசனுடைய அமைப்பாக இருக்கட்டும், உள்வாங்கவில்லை. அந்த வகையில் மிகச்சிறந்த படித்தவர்கள், பேராசிரியர்கள், பண்பாளர்கள் எல்லாம், சட்டத்தரணிகள் எல்லாம் இன்று அந்த தோட்ட தொழிலாளிகளுடைய பெண்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களை கூட இவர்கள் உள்வாங்கவில்லை. மாறாக இதனை புரிந்து கொண்ட தேசிய மக்கள் சக்தி நுவரெலியாவிலும் பதுளையிலும் தென் மாகாணத்திலும், அதுவும் தெனியாய என்று சொல்லப்படுகின்ற 99% வாழ்கின்ற சிங்கள மக்கள் மத்தியிலிருந்து ஒரு தோட்ட தொழிலாளியின் பெண்ணை தெரிவு செய்திருக்கிறார்கள் பாராளுமன்றத்திற்கு. பதுளையில் ஒரு தோட்ட தொழிலாளியின் மகளை அவர்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்திருக்கின்றார்கள். நுவரெலியாவில் தெரிவு செய்திருக்கின்றார்கள். ஆகவே உண்மையாகவே பார்க்க வேண்டுமானால் பாரம்பரிய அரசியலில் இருந்த மலையக பெருந்தோட்ட மக்களை பிரதித்துவப்படுத்திய அந்த அரசியல்வாதிகள் அந்த மக்களுக்கு கொடுக்காத அந்த ஒரு விடயத்தை
துன்பம் என்பது பலவிதமானது. ஒரு தோட்டத் தொழிலாளியின் அந்த பெண் சகோதரிக்குத்தான் தெரியும் தன்னுடைய துன்பம் என்னவென்று. தான் கர்ப்பிணியாக இருக்கின்ற பொழுது அந்த மலையிலே ஏறி இருக்கின்ற அந்த வேதனை தெரியும். தன்னுடைய மற்ற மக்கள் எல்லாம் பிறந்த பின் துன்பம் அடைவார்கள். மலையக பெண்களின் துன்பம் கருவறையில் அந்த குழந்தை துன்பம் அடைந்தது. ஆனால் அந்த மக்களுடைய வேதனத்தில் வாழ்ந்த இந்த பாரம்பரிய அரசியல் கட்சிகள் அந்த மக்களுக்கு கொடுக்காததை நான் விரும்பியோ விரும்பாவிட்டாலோ யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தேசிய மக்கள் செய்த சாதனை மிகப்பெரிய சாதனை. இப்போ மலையக பெண்களுக்கு இலங்கை எந்த அளவுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்காம நோக்கடிச்சிருக்காங்க அப்படின்றத ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இலங்கை தான் கைவிட்டாங்க. மலையக மக்கள் அனைவருமே இந்திய வம்சாவழியை சேர்ந்தவங்க. இந்தியா அவங்களை எந்த அளவுக்கு அங்கீகரிச்சிருக்கு ஐயா? நீங்கள் உண்மையாகவே நான் உங்களுக்கு நன்றி கூற வேண்டும். இந்த கேள்வியை என்னிடம் கேட்ட எந்த வர்ணனையாளரும் கேட்டது கிடையாது. இலங்கையிலே 1833ஆம் ஆண்டு இந்திய தமிழர்கள் எங்களுடைய உறவுகள் வள்ளங்களிலே செல்கின்றார்கள். அவர்கள் செல்கின்ற பொழுது வாடை அடிக்குதடி, வாடை காத்து வீசுதடி, சென்னல் அடிக்குதடி, நாங்கள் சேர்ந்து வந்த கப்பலிலே என்று அழுது புலம்பி போகிறார்கள். அந்த கப்பலிலே சமகாலத்திலே ராமானுஜம் கப்பல் ஏறக்குறைய நியாயமான மக்களுடன் கவுண்டு போகிறது. அது எழும்பவில்லை. அது ஏழைகளுடைய கப்பல். டைட்டானிக் வசதியானவர்களுடைய கப்பல் என்பதனால் உலகம் பேசுபொருளாக இருக்கிறது. ஆனால் எங்களுடைய அந்த கப்பலுடைய பெயர் கூட இன்றைக்கு யாருக்கும் தெரியாது. இவ்வாறு சென்ற மக்கள் மன்னாரில் கரை தட்டுகிறார்கள். அங்கிருந்து நடையாக போகின்றார். நாங்கள் இலங்கை தமிழர் பெயரை நம்ம நேயர்களுக்காக நீங்க தெரியப்படுத்துங்கய்யா. இலங்கை தமிழர்கள் கூட நாங்கள் அதனை கண்டுகொள்ளவில்லை. பரந்தன் காட்டு வழியாக செல்லுகின்றார்கள்.